அப்பா இது என்ன கொடுமை? அந்த தங்கம் திருட உங்களை கட்டி வச்சுட்டானா? கட்டி வச்சது மட்டும் இல்லடா, பாம் கூட வச்சிருக்கா. பாம்பா? எங்க? அங்க. இத்தனை நாளா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே ஏமாத்திக்கிட்டு வந்த மிஸ்டர் தங்கமலை திருடன் எங்க? அழகான உன் முகத்தை கொஞ்சம் காட்டு. ஜங்கல் மே பந்து கண்ணு துப்பாக்கியா ஏமுனால நீட்டுற சுட போறியா? நான் தான் கண்ணு ஒரு ராசா. உனக்கு இந்த டைம்ல இங்க என்ன வேலை? ஓ அதா தீபாவளி வருதுன்னு பக்கத்தூர் சந்தையில உனக்காக சேலை வாங்கிட்டு வரலான்னு முதல்ல அந்த துப்பாக்கியை கீழே போடு. அதை பார்த்தா எனக்கு நெஞ்சு டக்கு டக்குன்னு அடிச்சுக்குது. என்ன கண்ணெல்லாம் செவந்து போச்சு? இப்பவும் அந்த தங்கமலை திருட ஏமாத்திட்டானா? அவன் புத்திசாலித்தனமா தப்பிச்சுட்டான்னு நினைக்கிறான். ஆனா என் பிடியில் அகப்பட்ட விஷயம் அவனுக்கு தெரியாது போல இருக்கு. எஸ், அவன் உயிருக்குயிரான இந்த குதிரையும் நாயும் இப்ப ஏன் பிடியில் இருக்கு. இதுகளுக்காக அவன் நிச்சயமா வருவா, என்கிட்ட அகப்படுவா. அந்த தங்கமலை திருடனோட மோத வேண்டாம், கேம்ப காலி பண்ணிட்டு போயிடலாம் மேடம் எத்தனையோ தடவை சொன்னேன். என் பேச்ச கேட்டாங்களா? அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொல்லி ஓடியே போயிட்டாங்க. அந்த தங்கமலை திருடன் பொம்பளைய பார்த்தா விட்டுருவானா? காட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போய் என்ன பண்றானோ ஏது பண்றானோ யாருக்கு தெரியும்? ஷட் அப். தங்கமலை திருடன் பொம்பளைங்களை மோசம் பண்றவன் அல்ல. மேடம் ராஜாவோட ஜாலியா எங்கேயோ போயிட்டு வராங்க போல இருக்கு. அப்பா மெதுவாசி விடி, தலை வலிக்குது. ஸ்ரீலேகா, யாரையாவது நினைச்சு குளிச்சியா? சோப்பு போவல, முடியெல்லாம் சிக்கு விழுந்திருக்கு. அது சரி, போகும்போது யூனிஃபார்மோட போன நீ புடவை கட்டிட்டு வந்திருக்க? புடவை அக்கா வாங்கி தந்தது. இப்படி சிரிக்கிறது எதுக்காக? அவர் பண்ண குறும்பெல்லாம் ஞாபகம் வந்தது. என்ன பண்ணாரு? நான் சேத்துல விழுந்தேன், என் உடம்ப அவரே கழுவி விட்டாரு. மேரேஜ் ஆகாதவனி அத்தான் இப்படி பண்ணும்போது உனக்கு கோவமே வரலையா? கோவம் எதுக்கு? அத்தானுக்கு என் மேல இஷ்டம், எனக்கு அத்தா மேல இஷ்டம். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு புடவை கூட அவரே கட்டினாரு. வெக்கம் இல்ல? வெக்கம் எதுக்கு? ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம், கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போறோம். என்னடி கண்ணீர் விடுற? சாம்பிராணி போக கண்ணுல பட்டுடுச்சு. என்னடி தலை வராம எழுந்து போற? சிக்கல் தீர்ந்து போச்சு.
இத்தனை காலம் எந்த பத்திரங்களை காட்டி உங்க தானியங்களை கொள்ளை அடிச்சாங்களோ, எந்த பத்திரத்துல கையொப்பம் போட்டதால சிவசாமி உயிரை விட்டாரோ, இதோ அந்த பத்திரங்கள். நீங்க வாங்குற பணத்துக்கு வட்டிக்கு வட்டி போட்டு அநியாயமா கொள்ளை அடிச்சாங்களே, அந்த பணம் தான் இது. பங்கு போட்டுக்குங்க. உங்க நிலத்துல பயிரிட முடியாதபடி கட்டி இருக்கிற கம்பி வேலிகளை அறுத்தெறிஞ்சு சந்தோஷமா சாகுபடி செய்யுங்க. கூடாதுன்னு யாராவது தடுத்தா இது தங்கமல திருடனின் கட்டளைன்னு சொல்லுங்க. சமூக துரோகிகளுக்கெல்லாம் இந்த தங்கமல திருடனின் எச்சரிக்கை. பாட்டாளி மக்களின் வாழ்க்கையோடு விளையாடினா, பெண்களின் கற்ப சூறையாடினா, நான் விதிக்கிற தண்டனை மரண தண்டனை. என் கட்டளையை உங்க முதலாளிங்க கிட்ட போய் சொல்லுங்க. வாங்க. தங்கமல திருடா, சரணடைஞ்சிடு. எதுக்கு சரணடையணும்? அரசாங்கத்தை எதிர்த்து சில காரியங்களிலே ஈடுபட்டதற்காக. எங்க இருக்கு அரசாங்கம்? உண்மையான சமூக துரோகிகளை விட்டு வச்சிருக்கு இந்த அரசாங்கம். நீ இப்படி பேசுறது சட்டப்படி குற்றம். இது என்னுடைய நாடுன்னு மார்தட்டி சவால் விட்ட சத்ரபதி சிவாஜிய அந்த காலத்து அரசாங்கம் என்ன செஞ்சது? தனக்கென ஒரு படையை உருவாக்குற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ வெள்ளக்கார அரசாங்கத்தால என்ன செய்ய முடிஞ்சது? மக்கள் ஆட்சியை நீ அவமதிக்கிற. எங்க இருக்கு மக்களாட்சி? இந்த மக்கள் அவங்க நிலத்துல விவசாயம் செய்ய முடியாதபடி இரும்பு வேட்டி கள்ளச்சாராயம் காய்ச்சறதுதான் மக்களாட்சியா? முகமூடி திருடனான நீ மக்களாட்சி பத்தி பேசுறியா? கொலைகாரனான நீ மக்களாட்சி பத்தி பேசுறியா? சரணடைய விட்டால் சுட்டு தள்ளிடுவேன். முடியாது. எங்க தெய்வம் சரணடைய முடியாது. எங்களை வாழ வைக்கிற தெய்வம் உங்க துப்பாக்கிகளுக்கு பலியாக முடியாது. டேய் வாங்கடா எல்லாரும். நிறுத்துங்க. ஸ்டாப். என்ன பிடிக்கிறதுக்காக இந்த ஏழை மக்களை துன்புறுத்த வேண்டாம். நான் சரணடைஞ்சிடுறேன். என் மேல அன்பும் பாசமும் இருந்தா கொஞ்சம் அமைதியா இருங்க. போமா. இத்தனை நாளா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ஏமாத்தி நம்ம எல்லாம் கதிகலங்க வச்ச அந்த தங்கமல திருடன் கைகளுக்கு விலங்கு போடு. ஆமாமா, உடனே போய் அவன் முகமுடியை எடு. அவன் முகத்தை பார்க்கறதுக்காக நாங்க துடியா துடிக்கிறோம்.
அப்பா ராஜா, எங்க கண்ணீரை துடைக்கிறதுக்காக அவதாரம் எடுத்த அந்த மகானுபாவன் நீதானாப்பா? கஷ்டங்களை தீர்த்து வைக்கலையேன்னு எல்லாரும் உன்னை குறை சொன்னதுக்காக எங்களை காப்பாத்தணுங்கிற லட்சியத்தோட நீ திருடனா மாறிட்டியாப்பா? என் மகன் கைகளுக்கு விலங்கு போட உனக்கு எப்படி மனசு வந்தது? உண்மையான திருடங்களை பக்கத்துல வச்சிட்டு நிரபராதியான என் மகனை திருடன் சொல்றியா ஆபீசர்? சூழ்ச்சி பண்ணி எங்க ராஜாவை தூக்கு மடைக்கு கொண்டு போக நினைச்சா இந்த தங்கமலை ரத்தாராக மாறிடும். ஆமா, இவங்க போடுற விலங்கு என்ன கட்டுப்படுத்துமா? என் திறமையை பயன்படுத்தி இவங்க கொடுமைகளை தகுந்த ஆதாரங்களோட நிரூபிச்சு தூக்கு மேடலை ஏத்துறதுக்கு தான் நான் போறேன். பாருங்க சார், இவன் கோர்ட்டுக்கு போனா நம்ம தூக்குல தொங்க வேண்டியதுதான். எஸ்பி சார், ஒரு வெள்ளக்கார போலீஸ் தேச தலைவர்களை திருட்டுத்தனமா சுட்ட மாதிரி இவனையும் சுடாது போனா நாம சாக வேண்டியதுதான்.